அனைவருக்கும் வணக்கம். இது 70வது வீடியோ. 64வது வீடியோல இருந்து இந்த வீடியோ வரைக்கும் உங்களுக்கு போட்னெக்கு எப்படி மார்க் பண்ணி கட் பண்றது அப்படிங்கறத பத்தியும், உங்களுக்கு அந்த நார்மல் ப்ளவுஸ்ல சில விஷயங்களும், இதுல நிறைய டிப்ஸ் அதுல சொல்லியிருப்பாங்க. இத இப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா, அந்த 64வது வீடியோல இருந்து இந்த 70வது வீடியோ வரைக்குமே நீங்க ஒரு ரவுண்ட் நீங்க பாருங்க. அவங்க எப்படி கிளாஸ் எடுத்திருக்காங்க, எந்த மெத்தட்ல அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க சொல்லி கொடுக்கறத கவனிச்சோம் அப்படின்னோம்னா நமக்கு எவ்வளவு விஷயங்கள் அதுல நமக்கு புரியுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும். அப்படி உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சதுன்னா இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆளுங்கிற நோட்டிபிகேஷன் வந்தோன்னா அதை பிரஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்மளது டெய்லி பாத்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு தான் வீடியோ அப்லோட் பண்றோம். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க இந்த வீடியோ பாருங்க. ஏற்கனவே எங்களுக்கு ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடுங்கிற சேனல் இருக்கு. அதுல ஆயிரக்கணக்கான வீடியோ அதுல போட்டிருக்கோம். ஏன்னா புதுசா பாக்குறவங்களுக்கோ, புதுசா இப்ப அப்டேட்ல இருக்கிறவங்களுக்கோ, இல்ல புதுசா கத்துக்கிறவங்களுக்கோ நிறைய விஷயங்கள் அதுல அவங்களுக்கு தேடி பிடிச்சி அதுல பாக்குறது ரொம்ப சிரமமா இருக்கிறனால இப்ப சாரா அப்படிங்கிற இந்த சேனல் ஓபன் பண்ணியிருக்கிறோம். இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல எடுத்தது ஏன் இப்ப நான் ஒரு 70 வீடியோ பிரிச்சு போடுறேன் அப்படின்னா, இதுல அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற மெத்தடும் அவங்க சொல்லி கொடுக்கிற முறையும் அவங்களுக்கு உங்களுக்கு எப்படி புரியுது, அவங்களோட டிராயிங் மற்றது எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு தெளிவா புரியுது அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான். இதுல அவங்க கிளாஸ்ல நடத்தினதுல முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நான் எடிட் பண்ணி இதுல ஒரு 77 வீடியோவா பிரிச்சிருக்கிறேன். வகுப்புல கலந்துகிட்டா அவங்களுக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள் அவங்க இன்னும் சொல்லிக் கொடுப்பாங்க. சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா அதை கேள்வி கேட்டு அதுல ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் பார்ட்டா இதுல ஒரு 6 டைப்பான பிளவுஸ் மட்டும் இங்க சொல்லி கொடுத்ததை நான் எடுத்து இதுல நான் பிரிச்சு போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவோட மேல் பக்கத்துல பாத்தீங்கன்னா எத்தனாவது நாள் நடத்தின வீடியோ அப்படின்னு தெரியும். மொத்தம் 11 நாள் நடத்தின வீடியோல இது போட்னெக் பிளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கறத பத்தி நடத்தின நாள்ல இருந்து எடுத்து போட்டிருக்கிறேன். அதனால தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடத்தின இதுல இருந்து உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள்லாம் அவங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள்லாம் வந்தது அப்படிங்கிறத அவங்க இதுல விளக்கமா கொடுத்திருப்பாங்க. அத பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதுல ஒவ்வொரு கொஸ்டின் அவங்க கேட்பாங்க. அந்த கேள்விக்கு தகுந்த பதில அவங்க எவ்வளவு விளக்கமா சொல்லியிருக்காங்க, அதை எப்படிலாம் புரிய வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மத்த வீடியோஸ் நீங்க பார்த்ததுக்கும் இந்த வீடியோஸ்ல நீங்க பாக்குறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அவங்க நடத்துறதெல்லாம் வேற ஏதாவது உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இதை பத்தின உங்களுக்கு கமெண்ட்ஸ், உங்களோட சந்தேகங்களோ இல்ல உங்களோட கருத்துக்களோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நாங்க அடுத்த வீடியோல வரக்கூடிய கிளாஸ்ல நாங்க உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நானும் இது முடிஞ்ச வரைக்கும் இதுல தையல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன இருந்தாலுமே இந்த சேனல்ல உங்களுக்கு நான் அப்பப்ப தெளிவுபடுத்துறேன். இந்த வீடியோல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப உன்னிப்பா கவனிங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். புதுசா கத்துக்கிறவங்களுக்கு மெயினா இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் புதுசா கத்துக்கிறவங்களுக்கு தான் இது ஆரம்பிச்சிருக்கிறதே. அதனால இதுல ஏற்கனவே நல்லா தைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, அதுல ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி புதுசா கத்துக்கிறவங்களுக்கும் சரி. அதனால இதுல அடிப்படையா இருந்துதான் சொல்லி கொடுத்துட்டு வரோம். 1வது வீடியோல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு எடுக்கிறது, எதனால அளவு எடுக்கிறோம், எதுக்கு அளவு எடுக்கிறோம், எந்த இடத்துல அளவு எடுக்கிறோம், அந்த அளவுகள் எந்த இடத்துல பயன்படும் அப்படிங்கிற விளக்கங்கள்ல இருந்து ஆரம்பிச்சுதான் அந்த கிளாஸை நடத்தியிருப்பாங்க. ஏன்னா இதுல கலந்துகிட்டவங்க எல்லாருமே ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 10, 15 வருஷம், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய ஆளுங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எடுத்த கிளாஸை தான் நான் இப்போ உங்களுக்கு நான் எடிட் பண்ணி இந்த 77 வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இருக்கிறவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய கேள்வி. அதே மாதிரி அவங்க கேட்ட கேள்விக்கு தகுந்த பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க டெய்லரிங்ல ஒரு நிபுணத்துவம் முடிச்சிருக்கிறதுனால அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதா புரியும். இவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா நமக்கு கணக்குல அல்ஜீப்ரா மாதிரி தான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அது கத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அடுத்தடுத்து ரொம்ப சிக்கலான கணக்கை கூட நம்ம எளிமையா போடுற மாதிரி. அதாவது இவங்க சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கணக்குல வாய்ப்பாடு படிக்கிற மாதிரி தான். அது படிக்கிறதுக்கு மனப்பாடம் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நம்ம அதை மற்ற கணக்குக்கு போடும்போது அந்த வாய்ப்பாடு எவ்வளவு பயனுள்ளதா இருக்குதுங்கிறது அந்த கணக்கு போடும்போது தெரியாது, போட்டு விட கரெக்டா வரும்போது அப்படிதான் தெரியும். அது மாதிரிதான் இவங்க சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸ்லயுமே நீங்க கவனமா இருந்து அவங்க சொல்லிக் கொடுக்கறத அப்படியே அப்ளை பண்ணிட்டு அதுல சந்தேகங்கள் இருந்தாலும் அவங்க சொல்லிக் கொடுத்த மெத்தட் மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணி
வேற எந்த ஒரு விஷயத்தையும் அதுல நீங்க அப்ளை பண்ணாம இவங்க சொல்லி கொடுத்த மெத்தட்ல அப்ளை பண்ணி ஒரு பிளவுஸ் தைச்சு நீங்க போட்டு பார்க்கும்போது உங்களுக்கே அதனுடைய ஃபிட்டிங் போட்டதுக்கு அப்புறம் அதனுடைய இது அமைப்பு உங்களுக்கே தெரியும். ஏன்னா சும்மா தைச்சிட்டு விரிச்சு போட்டா ஃபினிஷிங் இருந்தா மட்டும்தான் அது ஃபினிஷிங் அப்படின்லாம் கிடையாது. ஒரு பிளவுஸை தைச்சு போட்டதுக்கு அப்புறம் அது நமக்கு ஃபிட்டிங்கா இருக்கிறது தான் ஃபினிஷிங். அதனால இவங்க சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப தெளிவாகவும் அனுபவ ரீதியாகவும் இருந்த அவங்க விஷயம் தான் அது. அதே மாதிரி 1985 இருந்து பாத்தீங்கன்னா இவங்களோட இந்த பணியை வந்து அவங்க ஃபுல்லா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க 6வது படிக்கிற காலத்துல இருந்து இதை தைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் குறைகளும் அவங்க உடல் அமைப்பு இது எல்லாத்தையுமே கவனிச்சு இந்த கட்டிங் மெத்தடு ஸ்டிச்சிங் மெத்தடு இது எல்லாமே அவங்களே ஓனா கிரியேட் பண்ணி கொண்டு வந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. அதனால வேற மற்ற வீடியோஸ் நீங்க பாக்குறதுக்கும் இதுல வர வீடியோஸ் நீங்க பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இது வந்து இவங்களா சொந்தமா உருவாக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா மெத்தேடு தான் இது. அதனால இந்த மெத்தேடு புதுசா கத்துக்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஆனா அந்த அதை தைச்சு போட்டதுக்கு அப்புறம் அதோட ஃபிட்டிங் வந்து அவ்வளவு ப்ராப்பரா இருக்கும். அதனால வீடியோ நீங்க தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே வாங்க. அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா முதல் வீடியோல இருந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். மேலும் இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை நான் நீங்க அடுத்தடுத்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கிற கேள்விக்கு எல்லாத்துக்குமே அவங்க கிட்ட நான் விளக்கங்கள் வாங்கி நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன்னா இப்ப நம்ம ஒரு பிளவுஸ்ல அளவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பிளவுஸ் வந்து புது பிளவுஸா இல்ல ஒரு 2-3 தடவை போட்டாவே நமக்கு வந்து அந்த துணி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆயிருக்கும். சரிங்களா? நம்ம அதனால மறுபடியும் அதே அளவு வச்சோம்னா லூஸ் தான் வரும். நம்ம இந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்க 2-3 டைம் போட்டு வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பழைய அளவு அது கரெக்டா வந்துடும். இல்ல மேம், மெஷர்மெண்ட் எடுத்து நாங்க வெட்டேக்கல. சரி. மெஷர்மெண்ட் எடுத்து வெட்டேக்கல 42 இடுப்பு சுற்றளவுன்னு சொன்னா அது 10ல வருது. அப்புறம் ஒரு அங்குலம் டாட்டுக்கு வருது, 1.5 அங்குலம் ஈஸிலவுன்ஸ் வருது. அப்ப மொத்தம் 13. அப்ப நான் பிராக்கெட் வெட்டு சரி வெட்டுதான் அப்புறம் அளக்கேக்கல, டாட்டை விட்டு அளக்கேக்கல. முன்னுக்கு 3.5 வருது, பின்னுக்கு பாக்கல 12.5 வருது. எவ்வளவு வித்தியாசம் வருது? அரை அங்குலம். அது பிரச்சனை இல்லை. அது நீங்க மறுபடியும் அந்த யோக்கு வந்து மேட்ச் பண்ணி கட் பண்ணிட்டு நீங்க அட்டாச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு யோக்கு கொஞ்சம் கட் பண்ற மாதிரி தான் வரும். இந்த பிரின்சஸ் கட்டுக்கு டாட் நம்ம ஃப்ரண்ட்ல கட் பண்றோம்ல மேடம் எக்ஸ்ட்ராவை, அப்ப வந்து நம்ம 1.5 இன்ச் நம்ம டாட்டுக்கு தேவைப்படுதுன்னா 1.25 இன்ச் மார்க்ல கட் பண்ணிட்டோம்னா நம்ம பிடிப்புக்கு போக 1.5 கரெக்டா வந்துருமாங்க மேடம்? கொஞ்சம் உள்ள தள்ளி கட் பண்ணிக்கலாங்களா? நம்ம கரெக்டா வந்துரும். அதே மாதிரி உங்களுக்கு பிரின்சஸ் கட்டுக்கு வந்து இப்போ 1.5 இன்ச் அப்படின்னா அதே 1.5 இன்ச் தான் பிரின்சஸ் கட்டை பொறுத்த வரைக்கும். டாட் வந்து ஒரு 1/4 இன்ச் கம்மியா இருந்தாலும் தப்பு கிடையாது. அப்பதான் ஃபிட்டிங் கரெக்டா வருங்க. நம்ம டாட் பிளவுஸ் போடுற மாதிரியே கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு கரெக்டா இருக்காதுங்க. அதனால நீங்க வைக்கிற அளவு வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் டோட்டலாவே அதிகமா இருந்தா கூட போதும். இல்லம்மா இப்ப சொல்லி கொடுத்த போட்லயே நம்மளுக்கு வந்து இது நாட்டுக்கு வந்து 1.5 இன்ச் விடுவோம்ல மேம், அதை விடாம நம்ம வேஸ்ட் எடுத்து 4ல ஒரு பங்கு வச்சு ஸ்டிச் பண்ணணும் மேடம். நம்ம டாட்டுக்குன்னு வந்துட்டாவே நம்ம வெயிஸ்ட்ல இருந்து மிடில் செஸ்ட் மைனஸ் பண்ணிட்டு தானே வைக்கிறோம். அதேதான் இங்கேயுமே பஸ்டுக்கும் டாட் பாயிண்ட் எல்லா மெஷர்மெண்ட்டுமே ஒண்ணுதான். என்னன்னா இங்க நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்குறோம், 3 டாட் பிளவுஸுக்கு சீம் அலவன்ஸ் கொடுக்க மாட்டோம், அவ்வளவுதான். மேம் கட்டோரி பிளவுஸுக்கு வந்து டாட்ல இருந்து 3 அங்குலம் அவுட்ல எடுக்கிறோம் தானே மேம்? ஆமா. அது அந்த ஒரு அங்குலம் உயர்த்தி எடுத்து அந்த நேர்கோட்ல 3 அங்குலம் எடுக்கணும், அப்படித்தானே மேம்? ஆமாங்க. மேல எடுத்தது நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம மார்க் பண்ணுவோம். அதனால அந்த பக்கம் தான் 3 இன்ச், இந்த பக்கம் 3 இன்ச். டாட்டினுடைய உயரம் நம்ம எங்க எடுத்திருக்கோமோ அதேதான். அதே இது. அப்ப அந்த சரிச்சு வெட்டு தான் அப்புறம் 3 அங்குலம் அளக்கணும், இது தானே? இல்ல, நீங்க இப்ப ஃப்ரண்ட் எல்லாமே ஃபுல்லா மார்க் பண்றீங்க இல்லையா? நீங்க வந்து ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டாட்ல இருந்து இந்த சைடு என்ன அளவு, ஃப்ரண்ட்ல என்ன அளவு வருதோ இந்த நாச்சுல இருந்து இந்த அளவு, இந்த நாச்சுல இருந்து அதே அளவு, அப்படிதான் மார்க் பண்ணுவோம். அப்படி வச்சுட்டு நீங்க கட் பண்ணா ஓகே தான். ஆமா. அது எடுத்துட்டு தான் நம்ம தனியா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் கீழே டவுன் பண்ணி முன்னாடி வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல அதே டாட் சைஸ் போதும் அப்படின்னா நீங்க சைட்ல மட்டும் அளவு கொடுத்து கீழே ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி மட்டும் கட் பண்ணா போதும். மேடம் இந்த கட்டோரி பிளவுஸுக்கு மேடம் சென்டர் டாட்டும் போட்டுறோம், ஊக்கு கிட்டையும் டாட் போட்டுறோம். அப்ப இந்த ஆம் ஹோல் ரவுண்ட் கிட்ட வரக்கூடிய டாட் நம்மளுக்கு தேவையில்லை இல்லைங்க மேடம்? இல்லைங்க, அது போட முடியாது. அந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா அதுக்கு கரெக்டா இருக்காது. அதனால அது போட வேண்டாம், அது போடவும் மாட்டாங்க. பட்டி உயரம் வந்து எதுல இருந்து மேம் அளக்குறது? பின் துண்டுல இருந்து பின் இடுப்பளவுல இருந்த 2.5 அங்குலம் அளத்து மார்க் பண்ணணும். அது எது கட்டோரி பிளவுஸ் தானே சொல்றீங்க?
ஓ ஓ கட்டோரிக்கு கட்டோரி பிளவுஸ்ல இந்த ஒரு போர்ஷன் அப்படியே தானே இருக்கு உங்களுக்கு. அதனால இதுல இருந்து இது மார்க் பண்ணீங்கன்னா போதும். நீங்க முன்கட்டை மட்டும்தான் நீங்க கட் பண்ணுவீங்க. அப்போ இந்த சைடு போர்ஷன் இது அப்படியே தான் இருக்கும். இங்க என்ன, இங்க எவ்வளவு உயரம், நீங்க நான் நார்மலா 2.5 போதும்னு சொல்லியிருக்கேன். 3 வைக்கிறதுனால உங்க விருப்பம் தான், அது தப்பு இல்ல. அதனால இங்க என்ன கொடுக்குறோமோ அந்த அளவு வச்சு நீங்க யோக் கட் பண்ணீங்கன்னா போதும். ஃப்ரண்ட் வந்து ரொம்ப அதிகப்படுத்த வேண்டாம், ஓரளவுக்கு கரெக்டா இருந்தா போதும். இப்படி ரொம்ப வி ஷேப்க்கு எல்லாம் மேல கொண்டு போக வேண்டாம். நார்மலா 1.25 நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ற இடத்துல ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு அப்படி மட்டும் நீங்க முன்பக்கம் மேல உயர்த்துனீங்கன்னா போதும். ஏன்னா ஒரு பிளவுஸனுடைய அந்த ஷேப் பாத்தீங்கன்னாவே இப்படிதான் வரும். இது வந்து ரொம்ப இப்படி மேல ஏறி வராது. அதனால இந்த போர்ஷன் மட்டும் இங்க 1.25 வைக்கிற இடத்துல நீங்க 1 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும். அப்ப யோக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இப்படி மேல ஹைட் பண்ணி வெட்டாம இப்படி வர்ற மாதிரி இங்க வேணா நீங்க இப்படி ஹைட் கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம். ஆனா முன்பக்கம் வந்து அந்த ஷேப் வந்து ரொம்ப இப்படி மேல ஏத்த வேண்டாம். 1.5 இன்ச் கொடுத்தா போதும்னு சொன்னீங்க மேடம். 1.25 நம்ம கொடுப்போம், 1.5 கொடுத்தா போதும். 1.5 நான் மீன் பண்ற ஒரே விஷயம், இந்த இடத்துல உங்களுக்கு ஹைட் வரணும், ரொம்ப மேல போயிடக்கூடாது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதனால 1, 1.25, 1.5 அதுக்குள்ளதான். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா இந்த ஷார்ப் வந்துடும். அதனால நீங்க இந்த ஹைட் வந்து நீங்க பாத்துக்கோங்க. மேம் அது பிரின்சஸ் கட் பிளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணிருக்கேன். பேக் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன், ஸ்லீவ் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டேன். ஆனா ஃப்ரண்ட் முடிக்க தெரியல மேடம். அது கொஞ்சம் லென்த் வந்து ஜாஸ்தியா இருக்கு. லென்த்னா கீழே தானே சொல்றீங்க, அது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அதுக்கப்புறம் நீங்க அதை இந்த நாச்சு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரைட் பண்ணீங்கன்னா போதும். ஓகே மேடம். மேடம் இந்த டீப் வி ஃப்ரண்ட்ல போடுறாங்கல்ல, அது எவ்வளவு மேடம் டெப்த்? அதுக்கு வந்து டீப் அப்படின்னா உங்களுக்கு மேக்சிமம் ஒரு 8, 9 வரைக்குமே கூட வைக்கலாங்க. இப்போ இந்த இடத்துல யோக் வருது இல்லைங்களா, இந்த இது ஃப்ரண்ட் சைடு யோக் வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த டீப் இது வரைக்குமே கூட வைக்கலாம். இந்த இடம் வந்து இது வரைக்குமே கூட வைக்கலாம். இங்க சும்மா ஒரு கேப் வந்து ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் வர மாதிரி கூட வச்சுக்கலாம். கரெக்டா இந்த இடத்துல ஒரு டாட் பிடிக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தா போதும். எவ்வளவு ஃப்ரண்ட் வி நெக் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு டீப் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே மேடம். ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம். மெயினா நம்ம ஒரு கிளாஸ், நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நான் எடுத்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே மெயினா நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து ஷோல்டர் கால்குலேஷன், அதுக்கப்புறம் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பிளவுஸுக்கும் அதை மாத்துறோம், எந்த இடத்துல எது அப்ளை பண்றோம் அப்படிங்கிறது தான் மெயினா நம்ம வச்சுக்கணும். ஏன்னா ஒரு பிளவுஸை வந்து நம்ம எப்படி வேணாலும் ஒரு மெத்தட் பார்த்து கூட தைச்சுக்கலாம். ஆனா எங்க எந்த இடத்துல எவ்வளவு மெஷர்மெண்ட் விடணும், எவ்வளவு ஈஸ் அலவன்ஸ் விடணும், எவ்வளவு ஷோல்டர் வைக்கணும், எவ்வளவு நெக்கினுடைய டெப்த் வைக்கணும், இது எல்லாம் தான் மெயினான ஒரு விஷயம். சரிங்களா? அதனால நீங்க எப்ப ஒரு நோட் போட்டு எழுதினாலும் முதல்ல ஷோல்டர்னுடைய கால்குலேஷன் என்ன, அதுக்கப்புறம் ஆம்ஹோல்னுடைய உயரம் எப்படி வைக்கணும், அதே மாதிரி டாட்னுடைய கால்குலேஷன், கேப் ஹைட்னுடைய கால்குலேஷன், அந்த மாதிரியான சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் வந்து ஹைலைட் பண்ணி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ட்ரெஸ், சப்போஸ் இந்த பிளவுஸ் சாப்டரே முடிஞ்சா கூட அதுக்கப்புறம் சுடிதார் பாக்குறீங்களா இல்ல லாங் ஃப்ராக் பாக்குறீங்களா, எல்லாத்துக்குமே உங்களுக்கு மெயினான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இந்த பிளவுஸ்ல இருந்துதான் நம்ம வந்து அதே தான் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்றோம். அப்ப நீங்க எந்த ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் அதே மாதிரி நம்ம தைக்கணும் அப்படின்னா மெயினா ஈஸ் அலவன்ஸ், சீம் அலவன்ஸ், ஷோல்டர், இந்த கால்குலேஷன் எல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால அந்த மாதிரியான விஷயங்களை நல்லாவே ஹைலைட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஷோல்டர்னா நெக் வச்சு போடும்போது எவ்வளவு வருது, ஆம்ஹோல்னா அதுக்கு நம்ம கேப் ஹைட் எவ்வளவு வைக்கிறோம், அதே மாதிரி டாட்னா அந்த டாட்டுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு வைக்கிறோம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பேசிக்கா வர ஒரு ஃபார்முலா மாதிரி வர விஷயத்தை எல்லாமே நீங்க நல்லா கரெக்டா நோட் பண்ணி வச்சுட்டு அதை மைண்ட்ல ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாலே உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நமக்கு ரொம்ப கேப் விட்டு நம்ம தைச்சிட்டோம்னா கூட உங்களுக்கு அந்த டிப்ஸை மட்டும் பார்த்துட்டாவே அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அது எங்க அப்ளை பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாமே புரிஞ்சிடும். ஏன்னா டெய்லரிங் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப நாள் ரொம்ப பேஷனா தைக்கிறவங்க எத்தனை வருஷம் கேப் விட்டு கூட மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணலாம், மறந்தும் போயிடாது, மாறியும் போகாது. அதனால உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. சப்போஸ் முடியல அப்படின்னாலும் உங்களுடைய அந்த நோட்டு, நீங்க எழுதி வச்சிருக்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்ப ரிப்பீட் பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட அது எத்தனை வயசுல வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து எந்த ஒரு டைம் பீரியடுமே கிடையாது. அதனால உங்களுக்கு கொஞ்ச நாள் என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்னா அந்த டைம் மட்டும்தான் அதை நம்ம விடுவோமே ஒழிய அதுக்கப்புறம் நம்ம அதை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் மற்ற வேலை மாதிரி எல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு பிளவுஸ் வேணும் அப்படின்னா நான் தைச்சு போட்டாதான் எனக்கு பிடிக்கும்னா
அது எவ்வளோ வீட்டுல பிரச்சனை இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் என்னோட பிளவுஸை நான் தைச்சு போடணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் நமக்கு வந்துடும். அதனால எந்த ஏஜ் எந்த ஒரு இது எவ்வளவு நாள் கேப் விட்டுட்டேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்ற ஒரே விஷயம், நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் தைச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் விட்டுட்டேன், இப்ப எனக்கு கண்டினியூ பண்ணும்போது என்ன புரியல பண்ணல அப்படிங்கிறது. அதனால அந்த மாதிரி எல்லாம் டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. எப்போ நம்ம தைக்கணும்னு நினைச்சாலும் தைக்கலாம், யாரு புதுசா தைக்கணும்னு நினைச்சாலும் தைக்கலாம். அவங்களுக்கு தேவை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை வந்து நம்ம நம்மளே ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இப்போ என்னுடைய லைஃப் டைம் வரைக்கும் நான் தைச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா என்னுடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்போ நீங்க வந்து மெஷின் கூட நீங்க எந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் வந்து பிராக்டிஸ் பண்ணி உங்க எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்களோ அதோட இதையும் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே பினிஷிங் வந்து நீட்டா வரணும். முந்தி மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு பினிஷிங் கொண்டு வரணும்னா கிட்டத்தட்ட 4-5 வருஷமே ஆகும். ஏன்னா நமக்கு யாருமே சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க, அது இதுதான் இதுக்கு பினிஷிங்கா இவ்வளவுதான் இதுக்கு பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு லிமிட்டும் நமக்கு தெரியாது. அதனால எவ்வளவு தைச்சாலும் நமக்கு பத்தாது, இது இன்னும் நல்லா இல்ல, இது இன்னும் நல்லா கொண்டு வரணும் அப்படிதான் தோணும். ஆனா இப்ப அப்படி இல்லை. நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கண் முன்னாடியே நமக்கு இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணா போதும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் போது நம்ம எவ்வளவு டைம் நமக்கு விட்டுட்டு மறுபடியும் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு தேவை நம்மளுடைய நோட்ஸ், நம்ம எவ்வளவு கவனமா அது சில விஷயங்கள் நம்ம குறிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான். அதனால அதை மட்டும் நல்லா நான் திரும்ப திரும்ப என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரே விஷயம், நல்லா நோட் போட்டு மெயினான எல்லாத்தையுமே எழுத முடியல அப்படின்னா கூட முக்கியமான விஷயங்கள் வந்து இப்ப சமையல் குறிப்பு எப்படி எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரிதான் முக்கியமான விஷயங்களை மட்டும் எழுதணும். ஏன்னா அதை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எவ்வளவு நாள் கழிச்சு ஒரு கட்டிங் போட்டு தைக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு சின்ன சின்ன டவுட் வந்தா கூட அதை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து எந்த ஒரு டைம்ல கூட நம்ம அதை விட்டதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த சுடிதாருக்குமே வந்து நெக்குக்கும் ஷோல்டருக்கும் நம்ம பிளவுஸோட ஃபார்முலாவே வச்சுக்கலாம் மேம். அதே வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே அதே வச்சுக்கலாம் மேம். டாட் டிஸ்டன்ஸ் வந்து 1.15 வருது மேம். பிரின்சஸ்க்கு வந்து 1 வச்சுக்கலாம். 1.1 1.25 வருது, 1 வச்சுக்குமான்னு கேக்குறீங்களா? 1.15 வருது மேம். 1.5 சரி, அது 1.25 நம்ம வச்சுக்கலாம். நீங்க அப்படியே நீங்க 1.25 வச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அதுலயே சீம் அலவன்ஸ் வந்துருங்க. அதனால நீங்க அது தனியா அதுக்கு ஒரு சீம் அலவன்ஸ் கொடுக்கணும்னு இல்லை. ரெண்டு சைடும் உங்களுக்கு 1.25 வைக்கும் போது உங்களுக்கு அதுவே வந்து 1.5 அந்த மாதிரி வரும்போது நீங்க சீம் அளவா அதுவும் கொடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சே கொடுக்கணுங்கிறது இல்ல, அது உங்க விருப்பம் தான். சீம் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க சேர்த்து கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். ஆனா அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ரொம்ப அமுக்கிற மாதிரி தைச்சிடக்கூடாது. மிட் பாயிண்ட் வந்து கரெக்டா வரணும். இந்த போர்ஷன் வந்து ரொம்ப பிரஸ் பண்ணி தைச்சிடக்கூடாது. இந்த இடத்துல அந்த கரெக்டான ஒரு ஷேப் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா தைக்கும் போது இது மிஸ் ஆயிரும். ஏன்னா இந்த இங்கேயும் ஒரு நாச் போட்டுக்கோங்க, அதே மாதிரி இதுலயும் ஒரு நாச் போட்டுக்கோங்க. அப்படி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 நாச்சு வர்ற இடத்துல கரெக்டா தைக்கலாம். இல்லாட்டினா ரொம்ப பிரஸ் பண்ணி தைச்சிட்டீங்கன்னா இந்த போர்ஷனே நமக்கு அமுந்த மாதிரி ஆயிரும். அதனால அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்து. காலர் நெக் வந்துட்டு நான் அடுத்தது கட்டிங் போடும்போது உங்களுக்கு அது எப்படி கட் பண்ணும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஏன்னா நம்ம க்ளோஸ் நெக்கே தான், காலர் மட்டும் எப்படி கட் பண்ணி அட்டாச் பண்ணுங்கிறத நான் கட் பண்ணி காட்டிடுறேன். ஓகேங்கம்மா, தேங்க்யூ ஆல். நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். இப்போ நான் 1வது வீடியோல இருந்து 77 வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ண அந்த சேனல் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்டா ஒரு கடைசி நாள் எடுக்கப்பட்ட 11வது நாள் எடுக்கப்பட்ட வீடியோவை நான் இப்போ 7 பிரிச்சு போட்டிருக்கேன். அதாவது 71வது வீடியோல இருந்து 77வது வீடியோ வரைக்கும் இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது. அடுத்த வீடியோவில் டீப் நெக், அதாவது டீப் நெக் அப்படிங்கிறது ரொம்ப இறக்கம் அதிகமாகவும் கழுத்து அகலமாகவும் இது மாதிரி பேக் சைடில் வந்து ரொம்ப டீப் நெக் வைக்கும்போது உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அத்தனையுமே இந்த வீடியோஸ்ல இருக்கும். இந்த 7 வீடியோவுமே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த டீப் நெக்ல எவ்வளோ டீப் வைக்கலாம், எவ்வளோ டீப் வைக்கக்கூடாது, யாரு எந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வைக்கலாங்கிற மாதிரி அந்த பல கோணங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களுக்கும் இந்த தொடர்ச்சியா வீடியோஸ்ல வரும். அதனால ஒவ்வொரு வீடியோவும் நீங்க இந்த 7 வீடியோ நீங்க தொடர்ச்சியா பாருங்க. ஏன்னா நமக்கு இது நாள் வரைக்கும் நம்ம தைச்ச பிளவுஸ்லயே இந்த டீப் நெக் கேட்கறவங்களுக்கு மட்டும்தான் நம்மளால பர்ஃபெக்டா ஒரு ஃபிட்டிங் கொடுக்கவே முடியாம நீங்க திணறிட்டு இருப்பீங்க. அது ஏற்கனவே பல வருஷம் தைக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். புதுசா கத்துக்கிறவங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா A to Z அப்படி சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த 71வது வீடியோல வந்து 77வது வீடியோ வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா 2 தடவை கூட ஒவ்வொரு வீடியோ பாருங்க, தப்பு இல்லை. நல்லா புரியுற அளவுக்கு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி புரியலனா கூட கொஞ்சம் ரிப்பீட் ஃபார்வர்ட் பண்ணி இல்லைன்னா இது பண்ணி கூட நீங்க பாருங்க.
உங்களுக்கு அந்த சந்தேகங்கள் தீர்ற வரைக்கும் அந்த வீடியோ கரெக்டா பாருங்க. அந்த டீப் நெக் வைக்கிறதுல உங்களுக்கு எத்தனை சந்தேகங்கள் வர்றதோ அத்தனைக்குமே இதுல விளக்குற அளவு தான் இந்த 7 வீடியோ இருக்க போகுது. இந்த டீப் நெக்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீப் நெக் சொல்லி கொடுக்கும் போதே கடைசியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலர் நெக் பத்தியுமே ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. சின்னதுன்னா கிட்டத்தட்ட அது நல்ல ஒரு பெரிய விளக்கமான ஒரு வீடியோவே இருக்கும். அதுல உங்களுக்கு காலர் நெக் வைக்கிறதுல என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அது அத்தனையுமே அதுல சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பிளவுஸா சொல்லாம அந்த காலர் நெக்குக்கு மட்டும் இருக்கக்கூடிய அத்தனை சந்தேகங்களுமே இதுல தொடர்ச்சியா வீடியோஸ்ல வரும். அதனால இந்த வீடியோல வந்து புதுசா பாக்குறீங்க இந்த 77வது வீடியோ வரைக்கும் கண்டினியூஸா பாருங்க. டெய்லி நைட்டு 9 மணிக்கு இந்த வீடியோஸ் ஒவ்வொன்றும் அப்லோட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். நம்ம அடுத்த வீடியோல இந்த டீப் நெக் பத்தியும் காலர் நெக் பத்தியும் நாம பார்க்கலாம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.